பெயிண்ட் வேலை பார்த்தேன், என்ன பிளம்பர் வேலை பார்க்க வச்சிட்டாங்க. நான் மணந்து வந்தேனே ஒரு மனைவி, அவங்க தினமும் ஒரு மாயாஜாலம் பண்ணுவாங்க. அதுக்கு நான் மந்திரம் போட்டு சரி பண்ணணும். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அம்மன் படத்துல வர சௌந்தர்யா மாதிரி என்ன பார்த்து பாட்டு பாடுவாங்க. இவங்க பண்ண தப்ப சரி பண்ண நான் அவதாரம் எடுத்து வரணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு மூஞ்ச 8 வயசு குழந்தை மாதிரி வச்சிருப்பாங்க. ஏதாவது எதிர்த்து கேட்டுட்டா 7 நாளைக்கு ஹெட்செட் போட்டு கேட்கற அளவு திட்டுவாங்க. டைரக்டா கேட்டா தெருவே தெரிச்சு ஓடிடும். ஆள் பார்க்க தான் குள்ளமா இருப்பாங்க, ஆனா கோபம் கோபுர அளவுக்கு வரும். எங்க வீட்டுக்காரமா பில்லாராம் யூஸ் பண்ற குக்கர் மாதிரி பார்த்து யூஸ் பண்ணல டமால் வெடிச்சிருவாங்க. கல்யாணம் ஆகி வரும்போது பேபி ஆயில் மாதிரி வந்தாங்க. இப்ப பெனாயிலா மாதிரி டெய்லி என்ன கழுவுறாங்க. கல்யாணம் ஆகி வரும்போது வாய் இருக்கிற இடமே தெரியல, இப்ப வாய் வண்டலூர் வரைக்கும் போகுது. இப்ப இவங்க பண்ண மாயாஜாலத்துக்கு நான் மந்திரம் போடணும். இல்லனா சோறு போடும் போதெல்லாம் சொர்ணாக்கா வெளியே வருவாங்க. நீங்க உடனே தூள் விக்ரமா மாதிரி தூள் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். ரியல் லைஃப்ல பண்ணா சின்ன பண்ணம் ஆயிடும். வர வர விடிஞ்சா என்ன குரல் வித்த காட்டுவாங்களோன்னு பயமா இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் தான் நடக்கல. என் கழுத்துல ஒரு கயிறை கட்டி ஆறாராமா மட்டும் தான் சொல்லல. மத்தபடி எல்லா குரல் வித்தையும் காட்டிட்டேன். ஆனா ஒண்ணு, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பேச்ச கேட்டா உருப்பிடலாம். அப்படி கேட்கலனா ஊராகாலி மாடா போய் மானம் கெட்டு அலையணும். வரவன் போறவன் எல்லாம் நம்ம கதையை வச்சு வாயாலே வண்டி ஓட்டிட்டு போயிடுவான். வாழ்க்கைன்ற வண்டியில ஸ்டேரிங் மட்டும் நீங்க வச்சுக்கின்னு மத்ததெல்லாம் அவங்க கையில கொடுத்துருங்க. அவங்க சொல்ற பக்கம் நீங்க திருப்பினீங்கன்னா வாழ்க்கைன்ற வண்டியை நல்லா ஓட்டலாம். உங்க இஷ்டத்துக்கு திருப்பினீங்க, திரும்பி பார்க்கும்போது 108 வந்து நிக்கும்.